தமிழ்நாடு தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ள நிலையில் கண்ணிய குறைவாக பேசினால் தமிழ்நாட்டு மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போலூர் தொகுதி தேமுதிக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய அவர், மக்கள் சேவைக்கான சிந்தனை இல்லாமல் ஆளும் கட்சியை மட்டுமே அவர்கள் குறை கூறி வருவதாகவும் சாடினார். நீ வந்தேனா நீ உன் வேட்பாளர் ஜெயிச்சா என்ன செய்வார்ன்றத சொல்லு. அதை விட்டுட்டு குடும்பத்தை இழுக்கிறது. நீ கண்ணிய குறைவா பேசினா போலூரில் தமிழ்நாடு மக்களே உன்னை அடிச்சு வரட்டுவாங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களை பத்தி எல்லாம் நாங்க பேசுறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு பேசுறீங்க? உன்னால முடிஞ்சா உன் வேட்பாளர் என்ன செய்வாங்க, மக்களுக்கு என்ன செய்வீங்கன்றத சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்க கட்சியையும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற திமுகவையும் கலைஞரையா குடும்பத்தையும் இன்னைக்கு வேட்பாளரையும் தரைக்குறைவா பேசுனீங்கன்னா மக்களே ஒண்ணு அடிச்சு வரட்டுவாங்க. தமிழ்நாட்டம் புரிஞ்சுங்க. நாங்க ரொம்ப கண்ணியத்தோட பேசிட்டு இருக்கோம். இங்க தேர்தல் வர்றது எதுக்கு? இன்னைக்கு எல்லா குடும்பத்தையும் திட்டுறதுக்கு வருது தேர்தல். உன்னால முடிஞ்ச வந்து மக்களுக்கு நல்லது பண்ணு. இன்னைக்கு லஞ்ச வழக்கு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு உன்னால டெல்லியில போய் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு இருக்க. நீ பேசுற அடுத்த கட்சியை பத்தி உனக்கு எந்த தகுதி இல்லை, எந்த தார்மீக உரிமையும் உனக்கு இல்லைன்றத இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணிக்கு இன்னைக்கு சேத்பட்ல இருந்து என்னுடைய இறுதி எச்சரிக்கையாகவே இதை நான் சொல்கிறேன். அதனால இந்த வேலையில எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா தலை தெறிக்க நீ ஓட வேண்டிய நிலைமை வரும். புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல. அதே மாதிரிதான் எடப்பாடியாரும் ஓவரா பேசிட்டு இருக்காரு. எனக்கு யாரையும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நம்ம வந்த இந்த தொகுதிக்கு என்ன செய்வோம், மக்களுக்கு என்ன செய்வோம், அதான் நம்ம முக்கியம். இவங்களை திட்டதா நம்மளுக்கு வேலை. சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும், இந்த தொகுதி முன்னேறணும். அதை விட்டுட்டு அவங்கள திட்டுறது இவங்களை திட்டுறது இது யாருக்கு என்ன பலன்? அதுல ஒரு பலனும் கிடையாது. ஆனா அவங்களாம் வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றதுனால வெறுமனே எதிர்கட்சிகளை திட்டுகின்ற வேலையை செய்யறாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.